கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள். இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை பொழுதிலே தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திலே கடந்து வந்து ஆராதிக்க, தேவன் மகிமைப்படுத்த, கடவுள் செய்த நன்மைகளை நினைந்து ஆண்டவரை போற்ற, கடவுள் தந்த பாக்கியத்திற்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணையதளம் வழியாகவும் இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்திய வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியர்களுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் எங்களை வழிநடத்தி காத்து வருகிறவருமாகிய பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. மீண்டும் எங்களை ஒரு புதிய நாளை காண செய்தீர். கடந்த இரவு நல்ல இளைப்பாறுதலை ஆண்டவர் தந்தீர். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். நம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்க நம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். இந்த அதிகாலை ஆராதனையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் நீர் நோக்கி பாரும். கடவுள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இரக்கத்தையும் கிருபைகளையும் நன்மைகளையும் பாராட்டும். இதனால் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினாலும் உம்முடைய ஆவினாலும் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத படிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 120வது பாடல். Amen.
123வது சங்கீதத்தை திருமறையிலிருந்து நாம் வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் கொடுக்கப்படவில்லை. சங்கீதம் 123. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவர்களுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய எழுச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாதாக, ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்டப்பட்ட முதலாவது வேத பகுதி எசேக்கியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிவுள்ள வசனங்கள். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் முழுவதும். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர். அவளிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைக்கிறார் என்று அவளோட சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டுங்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெருஞ்சிகளுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமல் இரு. அவர்கள் கலக விட்டார். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோடே சொல்கிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது இதோ, என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புத்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது என்றார் என்பது. நற்செய்தி வேத பகுதி தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 13 முடிய நாம் படிக்க கேட்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் 12 தம்மிடம் அழைத்து இருவராய் அவர்களை அனுப்ப தொடங்கினார். அசுத்த ஆவிகள் மேல் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வழிக்கு தடியை தவிர ஆகாரம், பை, கச்சையில் காசு இவைகளை கொண்டு போக வேண்டாம் என்றும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போவதை அன்றி 2 அங்குகளை தரித்து கொண்டு போக வேண்டாம் என்றும் அவள் கட்டளையிட்டார். பின்பும் அவர்களை பார்த்து, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டுக்கு போனால் அவ்விடத்தை விட்டு போகும் அளவும் அங்கே தங்கியிருங்கள். எந்த ஊரிலாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் நீங்கள் சொல்வதை கேளாமலும் போனால், நீங்கள் அவ்விடம் விட்டு போகும்போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் போய் மனம் திரும்ப வேண்டும் என்று பிரசங்கித்து பல பேய்களை துரத்தி பல நோய்களை எண்ணெய் பூசி குணமாக்கி வந்தார்கள் என்பதை நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உப்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவர்ந்து வித்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி எங்களுடைய வலது வசம் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து விருளோரை மருத்துவ நியாயத்திற்கு வருவார்.
பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களை படிக்க கேட்கலாம். அப்படியே அவர்கள் போய் மனந்திரும்ப வேண்டும் என்று பிரசங்கித்து பல பேய்களை துரத்தி பல நோயாளிகளை எண்ணெய் பூசி குணமாக்கி வந்தார்கள் என்பதை தலை வணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருப்பணிக்கென்று எங்களை அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்கு நேராக உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் எங்கள் உள்ளங்களை புதுப்பித்துக் கொள்ளவும், அநேகர் மனம் திரும்புதலுக்கும் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் எங்கள் வாழ்வு சாட்சியாய் அமையவும் கடவுள் எங்களை பலப்படுத்தும். நாங்கள் கேட்கிற வசனங்கள் என்னுடைய இருதயங்களிலே ஆழமாய் வேரூன்றப்பட மிகுந்த பலன் கனி கொடுக்க கிரியை செய்யும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருமறையிலே பழைய ஏற்பாட்டில் சரி புதிய ஏற்பாட்டில் சரி திருப்பணிகளிலே பயன்படுத்தப்படுகிற மிக முக்கியமான 2 சொற்கள் உண்டு, இறையியல் சார்ந்து. ஒன்று தெரிந்தெடுப்பு, இன்னொன்று அழைப்பு. தெரிந்தெடுத்தல் என்பதும் அழைப்பு என்பதும் அது டிவைன், இறைவன். ஆனால் 2க்கும் 2 பொருட்கள், 2 சூழல்கள், சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. தெரிந்தெடுப்பு என்பது அதனுடைய பொருள் கடவுளுடைய ஒரு திட்டத்திற்காக பிரத்யேகமாக உலகம் அல்லது மற்றதிலிருந்து பிரித்து எடுக்கிறது, செட் அபார்ட், பிரித்தெடுத்தல் என்று பொருள். கடவுள் உலகத்தில் இருக்கிறவங்களிலிருந்து ஒரு ஆளை அவர் வேறுபடுத்துகிறார் அல்லது தெளிவுபடுத்துகிறார் என்று சொன்னால் அது கடவுளுடைய ஒரு திட்டத்திற்கு, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கடவுளோட பிளான். அதற்காக கடவுள் என்ன செய்கிறார்? தெரிந்து எடுக்கிறார். திருமறையில் அநேக உதாரணங்களை நான் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனம் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவருடைய மீட்பின் திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்காக கடவுள் அப்படி தெரிந்தெடுக்கிற அனுபவம் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அவருடைய ரட்சிப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆகவே தெரிந்தெடுப்பது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு கடவுளுடைய ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் சிலரை உலகத்திலிருந்து அல்லது பிரித்தெடுத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர்களை பயன்படுத்துகிறார். அவர்கள் வழித்தோன்றல்கள், அவர்கள் வழியாக கடவுள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அழைப்பு என்பது வேறு பொருள். அழைப்பு என்று சொன்னால் கடவுள் தம்முடைய விருப்பம் அல்லது செய்தியை நிறைவேற்றுவது. அது ஒரு குறிக்கோளோடு ஒருவரை அனுப்புகிறது, அல்லது நீ போய் சொல் என்று சொல்வதற்கு ஒருவரை அழைத்து பொறுப்பு பணி கொடுப்பது அழைப்பு என்று சொல்லப்படுகிறது. அழைப்பு என்பதிலே நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணிக்காக நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பினாலே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்திருக்கிறது மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைத்தவரின் குணாதிசயங்களை அறிவிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். கடவுளுடைய உன்னதமான மாட்சிமையை, மகிமையை வெளிப்படுத்துவதற்கிற பெரிய ஒரு பணி, பொறுப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். நான் பார்க்கிற பொழுது இந்த பகுதிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை அவர் தெரிந்தெடுத்து பயிற்சி தந்து அவரை ஒரு
பிரத்யேக திட்டத்தை நிறைவேற்ற அவர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இரண்டு பேராக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்படுகிறபடினாலே அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் ஒன் ஹூ சென்ட், அனுப்பப்படுகிறவர்கள். அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் அனுப்பப்படுகிறார். நாம் ஒவ்வொருவரும் கடவுள் இந்த உலகத்திலே அவருடைய பிரத்யேக திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் நமக்கு பொறுப்பை, கடமையை தந்திருக்கிறார். இந்த பகுதிகளை நான் பார்க்கிற பொழுது முதலாவது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களை இரண்டு பேராக அவர் பல கிராமங்களிலே செல்லும்படி அவர்களை அனுப்பி அவர்களை அதிகாரப்படுத்துகிறார். முதலாவது ஆண்டவர் அழைப்பிலே நான் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த ஆத்துமாக்களை குறித்து, அந்த மந்தையை குறித்து, அந்த மனிதனை குறித்த பொறுப்பை கடவுள் கொடுக்கிறார். அவர் சொல்கிற பொழுது அவர் சொல்கிறார், அனுப்ப தொடங்கி அசுத்த ஆவிகளின் மேல் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கடவுள் அதிகாரம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது சீஷர்களை அவர் விண்ணேற்றத்திற்கு முன்னாக அழைத்து அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும், நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்கள் மன்னிக்கப்படாதிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். அதிகாரத்தோடு கடவுள் தம்முடைய திருப்பணிக்கென்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். குடும்ப தலைவராக அல்ல குடும்ப தலைவியாக, ஒரு ஆசிரியராக, ஒரு அலுவலக பணியாளராக, ஒரு இல்லத்தை பராமரிக்கிறவராக, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலேயே நாம் ஆண்டவருக்காக பணி செய்யும்படி அவர் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார், ஆற்றல் படுத்தி இருக்கிறார். ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைவு, இந்த திருப்பணிக்கென்று கடவுள் நம்மை பொறுப்பு தந்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாதரட்சைகளை போட்டுக்கொள்ளுங்கள், வழியிலே தடியை பயன்படுத்துங்கள், ஆனால் ஆகாரம், பை, கச்சையில் காசு, இவைகள் உங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஆடைகள், பொருட்கள் நீங்கள் கொண்டு போக வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார் என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் அழைத்து கடவுளால் அனுப்பப்படுகிறோம். ஆகவே கடவுள் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். நம் கடவுள் மேலே நாம் நம்பிக்கை வைத்துக் கொள்ள நாம் அழைக்கிறோம். நாம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் நம்மை சார்ந்திராமல் கடவுள் அவருடைய திருப்பணிக்கென்று தெரிந்தெடுத்து நம்மை அனுப்புகிற கடவுள் நம்மேல் பொறுப்புள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். கடவுள் எசேக்கியேல் தீர்க்கரை அழைத்த பொழுது அவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்கரை பார்த்து, நான் உன்னை எங்கே அனுப்பப் போகிறேன்? கலக வீட்டார், எனக்கு துரோகம் செய்தவர்கள், அவர்கள் மத்தியில் தான் நான் உங்களை அனுப்புகிறேன். அவர்கள் எனக்கே கலகம் செய்தார்கள் என்று சொன்னால் உனக்கும் கலகம் செய்வார்கள், உனக்கும் துரோகம் செய்வார்கள். சொல்ல, நான் உன்னை எங்கே அனுப்புகிறேன்? முரட்டாட்டம் உள்ள குணமும் இருதய கடினமுள்ள மக்கள், அவர்களிடத்தில் நான் உங்களை அனுப்புகிறேன். நான் அனுப்புகிற பொழுது அவர் சொல்ல, நீங்கள் நெரிஞ்சல் செடியில் அல்லது முட்செடியின் அல்லது தேள்கள் நிறைந்த இடங்களிலே நீங்கள் தங்கினாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எந்த ஆபத்தும், நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கடவுளுடைய வழி நடத்துதல், கடவுள் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை, கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கு. ஆகவே இரண்டாவது ஆண்டு நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது, கடவுள் நமக்கு ஒரு பணி, பொறுப்பு தந்து அதை நிறைவேற்ற ஆண்டவர் வாஞ்சிக்கிற பொழுது கடவுள் நமக்கு துணையாக இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் எசேக்கியேல் சொல்லுவார், நீங்கள் அவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீ அவர்கள் வசனத்தை சொல்லு, அவர் மனம் திரும்பாவிட்டாலும் சரி, நீ சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. அந்த உன்னதமான பொறுப்பை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சீஷர்களை பார்த்து, நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால் அங்கே தங்கியிருங்கள். அவங்க வீட்டில் யாராவது உங்களை ஏற்றுக்கொண்டா அவர் வீட்டில் தங்கியிருங்க, அவங்க தருகிற ஆகாரத்தை புசியுங்க, அவர்கள் தருகிற உபசரிப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை
உங்களை எதிர்த்து உபசரிப்பு தர மறுத்து விட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிற பொழுது என்ன செய்யுங்கள்? உங்கள் காலில் படிந்த தூசிகளை உதறிவிட்டு போங்கள். அது சாட்சியாக இருக்கும். மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் கடவுள் எங்கே நம்மை அனுப்புகிறாரோ அங்கே அவர்கள் நம்மை போஷிக்க அல்லது நம்மை பராமரிக்க, நம்மை பாதுகாக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக வைத்திருக்கிறார். அல்லது ஒரு போதகரை போஷிக்க வேண்டியது ஒரு திருச்சபையினுடைய கடமை. அதான் சொல்லுகிறார், அங்கே நீ உனக்கு தர வேண்டிய எல்லாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிற அழைப்பு. அதான் அழகாக எசேக்கியேல் இடத்துல சொல்லுவார், நான் சொல்லுகிறத கேளு, நான் உனக்கு தருகிறேன், அதை வாயை திறந்து நீ என்ன செய்? விழுங்கி விடு. கடவுள் என்ன கொடுத்தார்? அங்கே தீர்க்கர் பார்க்கிறது, அவருக்கு முன்பாக ஒரு புத்தகச் சுருள் இருந்தது. அதை அவன் அப்படியே பாருங்கள், கடவுள் தம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை நமக்கு தருகிறார். அதை நாம் முழுமையாய் நாம் உட்கொள்ள வேண்டும். முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலம் என்று சொல்லுகிற பொழுது அதிலே முழுமையாய் கடவுளுடைய வசனத்தை சந்தேகமின்றி நாம் உட்கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அங்கீகரிக்கிற. அதான் சொல்ல, நீங்கள் தங்கியிருங்கள் என்று கடவுள் சொல்லுகிறது தான். நிலைத்திருங்கள், கடவுளுடைய வசனத்தில் உறுதியாக இருங்கள், கடவுளை நம்புங்கள். அலைப்பாய்கின்ற, ஊசலாடுகின்ற விசுவாசம் அல்லது செயல்கள் வெளிப்படுகிற தன்மை இருக்குமேயானால், நிரந்தரமற்ற தன்மை செயல்கள் உங்களில் இருக்குமேயானால் அது கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்க முடியாது. ஆகவே தங்கியிருங்கள், நிலைத்திருங்கள், சார்ந்திருங்கள் என்கிற வார்த்தைகள் எல்லாம் கடவுளிலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய கட்டளைகளிலும் வசனங்களிலும் நாம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. அதுதான் எசேக்கியேலை அழைக்கிற போல சொல்கிறார், எசேக்கியேலை நீ எழுந்து கால் ஊன்றி நில், முதல்ல நீ நில் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்று தினத்திலும் சிந்திக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் முதலாவது என்ன செய்யுங்கள்? சமாரிய பட்டணத்துக்கு போகாதீங்க, புறஜாதிகள் இடத்துல போகாதீங்க. முதல்ல நீங்க என்ன செய்யுங்க? உங்கள் இஸ்ரவேல் இடத்திலே சிதறி போயிருக்கிறவர்கள், காணாமல் போயிருக்கிறவர்கள், அவரிடத்திலே போங்கள். முதல்ல உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள். அதான் ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு. நிலை, நாம் கிறிஸ்துவிலே உறுதிப்படுத்தப்படுகிற, காலூன்றி நிற்கிற ஒரு தன்மை. அந்த அழைப்பை கடவுள் நமக்கு தருகிறார். அப்படி நாம் இருக்கிற பொழுது அவர் சொல்கிறார், நாம் செய்கிற செயல்கள், பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தைகள், இவைகளெல்லாம் நிச்சயமாய் மனம் திரும்புதலுக்கு நேராகவும், தேவையில் இருக்கிற மக்கள் அவர்கள் காயங்கள் கட்டப்படவும், குணப்படவும், அவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமாகவும் கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்வார். ஆகவே நம்முடைய விசுவாச வாழ்க்கை, திருப்பணி என்பது வெறும் உபதேசிப்பதிலோ, பேசுவதிலோ, பகிர்ந்து கொள்வதோ அல்ல. நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழுகிறோம், சாட்சி பகர்கிறோம் என்பதிலே இருக்கிறது. கடவுளை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், நாம் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் என்பதிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கடவுள் நமக்கு தருகிறார். ஒரு பொறுப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு கடமையை நாம் உணர்ந்து கிறிஸ்துவின் திருப்பணிகளை நாம் நம்முடைய குடும்பங்களிலே, வாழுகிற சமூகத்திலே சாட்சி பகர தூயாவியானவர் இந்த வசனங்கள் வழியாய் நமக்குள் கிரிய செய்வாராக. ஆமீன். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளை, சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 620வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் குமாரனுடைய அன்பினாலே உமக்கு சொந்தமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய இரட்சிப்பு திட்டத்திற்காக பயன்படுத்துகிறீர். நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணரவும், கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பை, கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை நாங்கள் ஆண்டவரே உம்மில் நம்பி உம்மை சார்ந்து எங்கள் கடமைகளை, பணிவிடைகளை, ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டு நிற்கிறபை தாரும். உடைய வார்த்தையிலே, கிறிஸ்துவிலே உறுதியாக நிலைத்திறந்து பயப்படாமல் ஆண்டவரே நாங்கள் எதிர்மறையான சூழல்களிலும் நெருக்கடிகளிலும் உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள, விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்ள, சாட்சி பகர கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும். கடவுள் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்துகிறார் என்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து, எப்படியாகிலும் ஆண்டவரே கடவுளுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், அநேகர் மனம் திரும்ப வேண்டும், கடவுளுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு ஆண்டவரை நோயுற்றிருக்கிற மக்கள் குணப்பட, கலக வீட்டார் ஆண்டவரை அமைதி பெற, கடவுளுடைய அன்பை யோசிக்க கடவுளைகள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துகிறபடியினாலே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளை, இந்த காலை படுவதற்காக உமக்கு நன்றி. ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்தீர். இந்த நாளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதை ஆராதனையில் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நோக்கி பாரும். உம்முடைய திருப்பாத பணிந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய விருப்பங்களையும் உள்ளங்களை கர்த்தர் நோக்கி பாரும். ஆண்டவரே, என்னென்ன தேவைகளுக்காக உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ தேவைகள் நிறைவேற்றப்பட தேவ கிருபை அவர்களோடு தங்கியிருக்கட்டும். யாவரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலே, தூர இடங்களிலே, கடற்கரை தூர தேசங்களிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். விளைக்குள்ள பகுதியிலே வசிக்கிற குடும்பங்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கடவுளே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் நன்மையினாலும் ஆண்டவர் நிறைத்தரலும். நோயிற்று பலகீனங்களோடு இருக்கிற மக்கள் அளிக்கப்படுகிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தை தாரும். வயோதிக பெற்றோர்களையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். எங்கள் குடும்பங்களிலே நீ தந்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய வாழ்வு எதிர்காலம் நன்மைகள் பெருக அருள் தாரும். எங்கள் திருச்சபையின் திருப்படி ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். விசேஷமாக இந்த அதிகாலை ஆராதனையிலே அநேகர் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் ஒவ்வொரு நீர் உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் திருப்பணியுடைய ஊழியங்கள் தேவைகளை சந்திக்கப்பட தேவன் நீர் கிருபை தாரும். வருகிற 102வது திருச்சபையினுடைய ஆண்டு விழா நிகழ்வுகள், அதனுடைய ஆயத்தங்கள் அனைத்தையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதித்து தர வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். இன்னும் எங்கள் உழைப்பு, தொழில்கள், நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், எங்கள் வாழ்வின் தேவைகள் அனைத்திலும் கர்த்தர் கூட இருக்கும். இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் தருகிற புதிய வருடம் அவருடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நன்மையும் பெருக வளமும் ஆரோக்கியம் நிறைந்த வாழ்வை ஆண்டு தந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் கர்த்தர் குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை கர்த்தர் ஒவ்வொருக்கும் தாரும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை சார்ந்த ஆண்டவரே இதோ பத்மினிபாய் மனோகர் அம்மா அவர்கள் ஆண்டவரே நேற்றைய தினத்திலும் மாலை பொழுதிலே ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்தில் அழைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய இழப்பு துக்கத்தில் வேதனையில் இருக்கிற அருமையான குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையிலும் ஒரு மூத்த விசுவாச தாயை இழந்து நிற்கிறோம். ஆண்டவரே, ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாரும். வெளிநாடுகளில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் அவர்கள் ஆண்டவரே பயணங்களை கர்த்தர் வாய்க்க செய்து ஆண்டவரே அருமையான தாயினுடைய ஆண்டவரே இறுதி நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள தேவன் எல்லா கிருபைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வாதம். விசேஷமாய் அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து உலகத்தர முடியாத ஆறுதலையும் சமாதானத்தை தமிழை பிள்ளைகளுக்கு தந்தரள வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். எங்களையும் துக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் கசப்பான அனுபவங்களுக்கும் நாசமோசங்களுக்கும் சோதனைகளுக்கும் பிசாசு போராட்டங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்துக் கொள்ளும். எங்கள் மீட்பரும் ஒன்றான ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உலகே செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடியில் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு பண்ணி எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும்.
ராட்ச பலம் மைமனிடே குண்டுகளே ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி கொள்ளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அந்யோன்யம் வழிநடத்தல் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.